பேரு குழு குழு சாரி. அப்ப இந்த சாரி பேரு 1495 தான் வேலவன் ஸ்டோர்ஸ்ல. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமான் அவர்களை பார்த்தோம், சாட்டை துரைமுருகனை பார்த்தோம், இந்த தாவைக்காவினர் கதறன்னு கதறிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. ஏற்கனவே சாட்டை துரைமுருகன் வீடியோ போடுறத பார்த்து இவங்களால வந்து வெறும் எரிச்சல் தாங்க முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம சூடு பிடிச்சி அலையிறானுங்க மண்டையில. ஒரு பக்கம் வந்து சாட்டை துரைமுருகன் கோட்டு போட்டு வச்சு செய்யறதா இருக்கட்டும், சீமான் அவர்கள் ஸ்டேஜ் ஏறினார்னா அவனுக்கு காலி அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு இருந்த நிலையில இப்போ வந்து சாட்டை துரைமுருகன் அவர்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இப்போ செய்தியா இருக்கு. அவ்வளோ பயம் உங்களுக்கு சாட்டை துரைமுருகன் அவர்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் ஹேக் செய்யற அளவுக்கு உங்களுக்கு பயமா இருக்கா அப்படின்றது ஒன்று இருக்கு. இதை கண்டிப்பா தாவேக்காவினர் தான் பண்ணிருப்பாங்க. ஏன்னா வந்து சாட்டை துரைமுருகனோட பெரிய பெரிய ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கு, அதெல்லாம் ஹேக் பண்ணிருக்கலாம். நான் சாட்டை துரைமுருகன் அக்கௌண்ட் ஹேக் பண்ணணும்னு ஒரு இதுவும் இல்லை. அவர் போடுற ட்வீட்டும் அவர் போடுற வீடியோஸும் உங்களுக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்றது ஊருக்கே தெரியும். ஆனா அதனால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த ஹேக் செஞ்சீங்கன்னா இந்த ஹேக்கை திருப்பி எடுக்க முடியாது, இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது அப்படின்லாம் நினைக்க கூடாது. ஹேக் செஞ்சீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு நாள் அதுக்குள்ள அந்த அக்கௌண்ட் எடுத்து அவங்க திருப்பியே வந்து அவங்க பேங்க் யூஸ் பண்ணி உங்களை வச்சு செய்யக்கூடாது. அப்படியே இல்லை, நீங்க ஹேக் செய்ய எடுக்க முடியாத அளவுக்கு ஹேக் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அடுத்த மொமெண்ட்டே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய ட்விட்டர் அக்கௌண்ட் தொடங்கி உங்களை கண்டமணி திட்டுவார். இதை தான் பண்ணுவார். விமர்சனத்தை தாங்க முடியல அப்படின்னா நீங்க விமர்சனம் பண்ணாம இருக்கணும், நீங்க ஒழுங்கா ஆட்சி பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்கு. நீங்க ஒழுங்கா ஆட்சி பண்ணாம விமர்சனம் பண்றாங்கன்னு கதறிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏற்கனவே உங்களை வந்து திமுக வந்து குஜிலி மஸ்து பண்ணுது சட்டமன்றத்துக்குள்ள வச்சு. அவங்க கேட்கிற கேள்விக்கே உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. நாங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் உள்ள வந்தாங்கன்னா என்ன ஆவீங்க அப்படின்றதே தெரியல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமா சட்டமன்றத்தில் நிற்பாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. யூடியூப் ட்விட்டருக்கு இந்த அழுகனா இந்த ஒப்பாரினா அப்போ வந்து உள்ளாலாம் வந்தாங்கன்னா என்ன ஆவீங்க அப்படின்றது தெரியல. எனவே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத ஒரு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க.